Welcome to Englishify You. In this video, we are going to learn the first part of 10th Standard English Unit 2 Prose, The Night the Ghost Got In by James Grover Thurber. Prepared and presented by Uma. Let's go into the video. Before saying the story, let's see about the author. This story was written by James Grover Thurber. He was born on 12th August 1894 at Columbus in Ohio State of US. He was an American cartoonist, author of many books, ஹியூமரிஸ்ட்னா நகைச்சுவையாளர், ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர், பிளேரைட் நாடகம் எழுதுகிறவர். He wrote many books: The Secret Life of Walter Mitty, The 13 Cloaks, Many Moons, My Life and Hard Times, Fables for Our Time and Fame, and so on. Many of his books, like The Secret Life of Walter Mitty, were adapted into films. He was married to Althea Adams in 1922, but that marriage ended in divorce in 1935. And in June 35, he married Helen Wismer. He died on 2nd November 1961 at Newark. The theme of this story, The Night the Ghost Got In. Imagination of odd things always leads to absolute humor. கற்பனை நிறைய நேரங்களில் ஒரு நகைச்சுவையான சிச்சுவேஷனில் கொண்டு போய் விடும். அதே மாதிரி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்னா தவறான புரிந்து கொள்ளுதல், தவறாக புரிஞ்சுக்கிறது, அண்ட் ஃபியர் பயம். இது ரெண்டுமே லீட்ஸ் டு கேயோஸ்னால் கன்ஃபியூஷன். தவறாக புரிஞ்சுக்கிறதும் பயமும் எப்போவும் ஒரு குழப்பத்தில் தான் கொண்டு போய் விடும். இந்த ஸ்டோரியில் கேரக்டர்ஸ் யாருன்னா, அவர் நரேட்டர் தான் இந்த ஜேம்ஸ் குரோவர் தர்பர். அவரே தான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறாரு. His mom, his grandpa, his brother Herman, and neighbors Mrs. and Mr. Bodwell, a police team, and some reporters. And there is a mention of his dad and another brother Roy. டேடும் ராயும் இதில் கேரக்டர்ஸாக வரல, ஜஸ்ட் அவங்கள பற்றின மென்ஷன் மட்டும்தான் இருக்குது. நம்ம நரேட்டர் ஜேம்ஸ் குரோவர் தர்பர் இருக்கார். அவருடைய அம்மா, தாத்தா, ஒரு பிரதர் ஹெர்மன், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் போர்ட்வெல், ஒரு பெரிய போலீஸ் டீம் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ். இதுதான் கேரக்டர்ஸ். லெட் அஸ் கோ இன்டு தி ஸ்டோரி. The ghost that got into our house on the night of November 17, 1915. 1915 நவம்பர் 17ஆம் தேதி த கோஸ்ட்னா ஒரு ஆவி, பேய், பிசாசு அந்த மாதிரி ஒன்று எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது அன்றைக்கி நைட்டு. இட் raised such a hullabaloo of misunderstandings that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. அந்த கோஸ்ட் இட் raised such a hullabaloo ஒரே கலைபரமாக பண்ணிடுச்சு. ஹலபெலோ ஆஃப் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். தட் ஐ எம் சாரி, அதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஐ டிடன்ட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங் அண்ட் கோ டு பெட். ஒரு நடக்கிற சத்தம் கேட்டது, அது அப்படியே கேட்கட்டும்னு விட்டுட்டு நான் பாட்டும் போய் படுத்து தூங்கி இருக்கணும். அது செய்யாதது என்னுடைய தப்பு தான், அதுக்காக நான் வருத்தப்படுறேன். இட்ஸ் அட்வென்ட் காஸ்ட் மை மதர் டு த்ரோ அ ஷூ த்ரூ அ விண்டோ ஆஃப் தி ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர். இட்ஸ் அட்வென்ட் அப்படின்னா என்ட்ரி.
எதுடைய என்ட்ரி? த கோஸ்டோடைய என்ட்ரி. அந்த கோஸ்டோட என்ட்ரி caused my mother to throw a shoe through a window of the house next door. அது வந்ததுனால என்ன நேர்ந்ததுன்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ஷூவை எடுத்து பக்கத்து வீட்டு ஜன்னலில் தூக்கி அடித்தாங்க. அண்ட் ended up with my grandfather shooting a patrolman. அது எதில் போய் முடிஞ்சதுன்னா, எங்கள் தாத்தா ஒரு பேட்ரோல்மேன்னா ஒரு போலீஸ்காரை ஒரு காப்பை ஷூட் பண்ணதில் போய் முடிஞ்சது. ஐ எம் சாரி therefore as I have said that I ever paid any attention to the footsteps. மறுபடியும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அப்போ சொன்ன மாதிரி தான், அந்த காலடி ஓசைக்கு நான் அவ்வளவு முக்கியத்துவம் கவனம் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். They began about 1:15 in the morning, a rhythmic, quick, cadenced walking around the dining room table. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, மார்னிங் 1:15 அப்படின்னா 1:15 மணிக்கு, நம்ம மிட் நைட் 1:15 மணிக்கு ஒரு ரிதமிக், ஒரே மாதிரி தாளலயத்தோட குயிக் கண்டென்ஸ்டு வாக்கிங் அப்படின்னாலும் ஒரே மாதிரியான நடை சத்தம் ஒன்று கேட்டது. எங்கன்னா தி டைனிங் ரூம் டேபிள் கிட்ட கேட்டது. மை மதர் வாஸ் asleep in one room upstairs, my brother Herman in another. எங்கள் அம்மா அப்ஸ்டர்ஸ் மாடியில் ஒரு ரூமில் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, என்னுடைய பிரதர் ஹர்மன் இன்னொரு ரூமில் தூங்கிட்டு இருக்கான். And grandfather was in the attic in the old walnut bed which, as you will remember, once fell on my father. எங்கள் தாத்தா அட்டிக்கில் இருக்க, அட்டிக்னா பரன், இந்த மாடம் சொல்லுவாங்க, பரனில் ரூம், அங்கே ஒரு பழைய வால்நட் பெட்டில் படுத்துட்ருக்காரு. உங்களுக்கே தெரியுமே, அந்த வால்நட் பெட் ஒரு முறை எங்கள் அப்பா மேலே விழுந்தது. இந்த வார்த்தைகள் ஜஸ்ட் ஒரு ரீடருக்கும் ஆத்தருக்கும் ஒரு இன்டிமேசியை க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்படி சொல்லியிருக்காரு. ஆஸ் யூ வில் ரிமெம்பர் ஒன்ஸ் ஃபெல் ஆன் மை ஃபாதர் அப்படின்னு, எங்கள் அப்பா மேலே பட்டது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறது ஒரு இன்டிமேசி க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் தி bathtub அண்ட் வாஸ் பிஸிலி ரப்பிங் மைசெல்ஃப் வித் அ டவல் வென் ஐ ஹர்ட் தி ஸ்டெப்ஸ். இந்த சத்தம் கேட்கும்போது நான் அப்போ தான் பாத்டப்பில் குளிச்சுட்டு வெளியில் டவலை வச்சு துவட்டிகிட்டு இருந்தேன். They were the steps of a man walking rapidly around the dining table downstairs. அந்த காலடி ஓசை என்னென்னா, கீழே மாடிக்கு கீழே தான் டைனிங் டேபிள் இருக்குது. அந்த டைனிங் டேபிளில் சுற்றி ஒரு ஆள் நடக்கிற மாதிரியான காலடி ஓசை கேட்டது. The light from the bathroom shone down the back steps which dropped directly into the dining room. மாடியில் இருக்கிற அந்த பாத்ரூம்லேருந்து வர்ற வெளிச்சம் படி வழியாக கீழே டைனிங் ரூமில் விழுந்தது. I could see the faint shine of plates on the plate rail. I couldn't see the table. அந்த வெளிச்சத்தில் தட்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அது மேலே, தட்டு மேலே டிம் லைட் பட்டு அது ஒளிர்றது தெரியுது, ஆனால் எனக்கு டேபிள் தெரியல. The steps kept going round and round the table at regular intervals. A board creaked when it was trod upon. அந்த ஸ்டெப்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது. கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த டேபிள் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அ போர்ட் க்ரீக்டு. அந்த போர்டில் ஒரு க்ரீக்குங்கிற ஒரு சத்தம் கேட்குது, கால் படுறதுனால சத்தம் கேட்குது அது மேலே நடக்கும்போது. I supposed at first that it was my father or my brother Roy, who had gone to Indianapolis but were expected home at any time. முதல்ல நான் என்ன நினச்சேன்னா, அது என்னுடைய என்னோடய அப்பாவோ இல்லைன்னா என்னுடைய பிரதர் ராயோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவங்க 2 பேரும் இண்டியானாபோலிஸ்க்கு போயிருக்காங்க. இண்டியானாபோலிஸ்னால் யூஎஸில் இருக்கிற இண்டியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் கேபிட்டல். அங்கே போயிருக்காங்க. அவங்க எப்போ வேணால் வீட்டுக்கு திரும்பி வரலாம். அவங்க தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். ஐ சஸ்பெக்டட் நெக்ஸ்ட் தட் இட் வாஸ் அ பர்க்லர். அப்புறம் எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை அது திருடணும், பர்க்லர்னால் கொள்ளைக்காரன்,
திருட வந்துட்டானோ அப்படின்னு நினச்சேன். It didn't enter my mind until later that it was a ghost. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு எனக்கு அது ஒரு ஆவியாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமே வரல. ஆனால் அப்புறமா எனக்கு வந்து ஒருவேளை இது ஆவியாவோ பேயாவோ இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது. After the walking had gone on for perhaps 3 minutes, 3 நிமிஷம் அந்த நடக்கிற சத்தம் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தது. Then I tiptoed to Herman's room. அப்போ நான் என்ன பண்ணேன், ஹெர்மனோட ரூமுக்கு சத்தம் இல்லாமல் நான் பாதத்தை வச்சு நடந்தேன்னா இப்போ நடக்கிற சத்தம் கேட்கும். அதனால் ஐ டிப்டோட், விரல் நுனியில் அப்படியே மெல்லமாக நடந்து பூனை மாதிரி நடந்து போனேன் ஹெர்மன்ஸ் ரூமுக்கு. ஐ ஹிஸ்ட் இன் தி டார்க் ஷேக்கிங் ஹிம். சத்தம் போட்டு பேர் சொல்லி கூப்பிட்டேன்னா வெளியில் கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஹிஸ் சவுண்டு கொடுத்து அவனை ஷேக் பண்ணேன், அவனை குலுக்கினேன். ஓ, he said in the low hopeless tone of a despondent beagle. அவன் வந்து ஒரு பீகிள், இங்கே பக்கத்தில் அந்த ஒரு நாயோடைய பிக்சர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதுதான் பீகிள். டெஸ்பாண்டன்ட் பீகிள்னால் ஹோப்லெஸ், அதாவது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிற அந்த பீகிளோட சவுண்ட் மாதிரி அவன் ஒரு சவுண்ட் கொடுத்தான். He always half suspected that something would get him in the night. அவனுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும், ஏதோ ராத்திரியில் வந்து என்னை பிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே அவன் இருப்பான். ஸோ ஐ டோல்ட் ஹிம் ஹூ ஐ வாஸ். அதனாலேயே முதல்ல நான் சொல்லிட்டேன், அவன் பயந்துட போகிறானேன்னு சொல்லிட்டு நான் தான் ஜேம்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லையே சொல்லிட்டேன். There is something downstairs, I said. கீழே என்னமோ நடக்குது அப்படின்னு சொன்னேன். He got up and followed me to the head of the back staircase. அவன் எந்திரிச்சு என் கூட என்னை ஃபாலோ பண்ணி வந்தான். வீட்டில் பின்பக்க மாடிப்படியோட மேல் பகுதி வரைக்கும், பின்பக்க மாடிப்படி தான் நேராக டைனிங் ஹாலுக்கு போகுது. அந்த மாடிப்படியில் மேல் பகுதியில் வந்து நின்னோம். தி ஸ்டெப்ஸ் ஹேட் சீஸ்ட். இப்போ அந்த சத்தம் நின்று போச்சு. ஹெர்மன் லுக்ட் அட் மீ இன் சம் அலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு அவன் என்னை பார்த்தான். ஐ ஹேட் ஒன்லி தி பாத் டவல் அரவுண்ட் மை வேஸ்ட். என் இடுப்பை சுற்றி அந்த பாத்ரூம்லேருந்து நான் கட்டிட்டு வந்தேன் அந்த டவல் மட்டும்தான் இருந்தது. ஹி வாண்டட் டு கோ பேக் டு பெட். ஐ கிரிப்ட் ஹிஸ் ஆர்ம். அவன் திருப்பி போய் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனான். நான் என்ன பண்ணேன், அவனுடைய தோலை பிடிச்சி நிறுத்திட்டேன். there is something down there, I said. கீழே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். Instantly the steps began again, circled the dining room table like a man running, and started up the stairs towards us, heavily 2 at a time. நான் அப்படி சொன்ன உடனேயே மறுபடியும் அந்த காலடி சத்தம் ஆரம்பிச்சது. டைனிங் ரூம் டேபிளை சுற்றி ஒரு மனிதன் ஓடுற மாதிரி சுற்றி ஓடுற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த ஸ்டேர்ஸ் படிக்கட்டை நோக்கி வந்தது. அப்புறம் ஹெவிலி நல்ல அழுத்தமான காலடி ஓசையாக 2 படியாக வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. தி லைட் ஸ்டில் ஷோன் பேலி டவுன் தி ஸ்டேர்ஸ். இப்போவும் பாத்ரூம் லைட்டு அந்த படி வழியாக கீழே விழுந்தது. வி சா நத்திங் கம்மிங். ஆனால் அந்த படியில் எதுவும் வர்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. we only heard the steps. நாங்கள் அந்த ஓசையை, காலடி ஓசையை மட்டும்தான் கேட்டோம். ஹெர்மன் rushed to his room and slammed the door. ஹெர்மன் ஓடி போய் அவன் ரூமில் போய் அந்த கதவை படார்னு சாத்தி மூடிட்டான். I slammed shut the door at the stairs top and held my knee against it. நான் அந்த மாடிப்படிக்கு மேலே இருந்த அந்த கதவை மூடிட்டு யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கதவுக்கு என்னுடைய கால் முட்டிய அண்டை கொடுத்து நின்றுட்டுருந்தேன். ஆஃப்டர் எ லாங் மினிட் ஐ ஸ்லோலி ஓப்பன் இட் அகெயின். ரொம்ப நேரம் கழித்து மெல்லமாக அந்த கதவை திறந்து நான் பார்த்தேன். தெர் வாஸ் நத்திங் தேர். அங்கே ஒன்றுமே இல்லை. தெர் வாஸ் நோ சவுண்ட். எந்த சத்தமும் இல்லை. நன் ஆஃப் அஸ் எவர் ஹர்ட் தி கோஸ்ட் அகெயின். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பேயுடைய சத்தத்தை கேட்கவே இல்லை. தி ஸ்லாமிங் ஆஃப் தி டோர்ஸ் ஹேட் அரவுஸ்ட் மதர். ஆனால் இந்த சத்தம் நாங்கள் கதவை படார்னு சாத்தினதில் எங்கள் அம்மா எழுந்திரிச்சிட்டாங்க. ஷி பீட் அவுட் ஆஃப் ஹர் ரூம். தன்னுடைய ரூம்லேருந்து எட்டி பார்த்தாங்க. வாட் ஆன் எர்த் ஆர் யூ பாய்ஸ் டூயிங், ஷி டிமாண்டட். பசங்களா, இந்த ராத்திரியில் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? ஹெர்மன் வென்ச்சர்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ரூம். உடனே அவன் வேகமாக ஹெர்மன் ரூம்லேருந்து வெளியில் வந்தான். நத்திங், ஹி செட் கிராஃப்லி, பட் ஹீ வாஸ் இன் கலர் அ லைட் க்ரீன். ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிரஃப்லினா ஒரு கொஞ்சம் முரட்டுத்தனமாக கடுமையாக சொல்லிடுறான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே பயத்தில் தான் இருந்தான்.
வாட் வாஸ் ஆல் தட் ரன்னிங் அரவுண்ட் டவுன் ஸ்டேர்ஸ் செட் மதர். கீழே என்ன ஏதோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ ஷீ ஹேட் ஹர்ட் தி ஸ்டெப்ஸ் டூ. அப்போ அம்மாவும் அந்த காலடி ஓசையை கேட்டிருக்காங்க. நமக்கு மட்டும் கேட்கல, அம்மாவுக்கும் கேட்டிருக்கு. வி ஜஸ்ட் லுக்ட் அட் ஹர். நாங்கள் ஒன்றுமே பேசாமல் அம்மாவையே பார்த்துட்டு இருந்தோம். பர்க்லர்ஸ் ஷீ ஷவுட்டட் இன்ட்யூட்டிவ்லி. உடனே அவங்க என்னன்னு இப்படி யோசித்து பார்த்து திடீர்னு கத்துறாங்க, ஐயோ திருடுங்க. I tried to quieten her by starting lightly downstairs. அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணேன், போய் பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி படியில் ஒரு 2 படி கீழே இறங்கினேன். கமான் ஹர்மன் ஐ செட். ஆனால் எனக்கு தனியாக போக பயமாக இருந்தது, அதனால ஹர்மனையும் கூப்பிட்டேன். ஐ வில் ஸ்டே வித் மதர் ஹி செட். ஷீ இஸ் ஆல் எக்ஸைட்டட். நான் அம்மா கூடயே இருந்துக்கிறேன். அம்மா பாரு எவ்வளோ பயந்துருக்காங்க, அதனால் நான் அம்மா கூடயே இருந்துடுறேன், நீ மட்டும் போயிட்டு வா. ஐ ஸ்டெப்டு பேக் ஆன் டு தி லேண்டிங். எனக்கு தனியாக போக பயமாக இருந்தது, அதனால் நான் மறுபடியும் மேலே வந்துட்டேன். டோன்ட் எய்தர் ஆஃப் யூ கோ அ ஸ்டெப் செட் மதர். யாருமே நீங்கள் ஒரு படி கூட கீழே இறங்கக்கூடாது. வி வில் கால் தி போலீஸ். நம்ம போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சின்ஸ் தி ஃபோன் வாஸ் டவுன் ஸ்டேர்ஸ் ஐ டிடன்ட் see how we were going to call the police. ஃபோனு கீழே இருக்குது, எப்படி நம்ம போலீஸை கூப்பிட முடியும்னு எனக்கு தெரியல. நாட் டிட் ஐ வாண்ட் த போலீஸ். எனக்கு போலீஸை கூப்பிட்றது பிடிக்கவும் இல்லை. பட் மதர் மேட் ஒன் ஆஃப் ஹர் குயிக் இன்கம்பேரபிள் டெசிஷன்ஸ். ஆனால் எங்கள் அம்மா வேகமாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்தாங்க. She flung up a window of her bedroom which faced the bedroom windows of the house of a neighbor, picked up a shoe and whammed it through a pane of glass across the narrow space that separated the two houses. அவங்க என்ன பண்ணாங்க, போய் பெட்ரூமில் இருக்கிற ஒரு விண்டோவை படார்னு திறந்தாங்க. அந்த விண்டோ பக்கத்து வீட்டு பெட்ரூமில் இருக்கிற விண்டோவை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஒரு ஷூவை கையில் எடுத்தாங்க. அந்த ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டு ஜன்னலை நோக்கி வேகமாக அந்த செருப்பை தூக்கி எறிஞ்சாங்க. வேம்டுனா எரியறது. Glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bodwell and his wife. பக்கத்து வீட்டில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போர்ட்வெல் இருக்காங்க. ஹி வாஸ் அன் என்கிரேவர், ரிட்டையர்டு என்கிரேவர். அவங்க வீட்டு பெட்ரூம் ஜன்னலில் போய் அந்த ஷூ விழுந்த உடனே அப்படியே சளீர்னு அந்த கிளாஸ் கீழே விழுற சத்தம் கேட்குது. என்கிரேவர்னால் அந்த இதெல்லாம் செதுக்கிறவர். Bodwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Mr. Bodwell பல வருஷங்களாக தவறான பழக்க வழக்கங்களில் இருந்ததுனால அவருக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி we knew or lived near had some kind of attacks. இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அட்டாக், ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்தது. It was now about 2 o'clock of a moonless night. இப்போ 2 மணி ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும்போது 1:15 மணி. இப்போ 2 மணி ஆயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் மூன்லெஸ் நைட். நிலாவே இல்லை, அமாவாசை. clouds hung black and low. மேகங்களும் ரொம்ப கருமேகங்களாக இருக்குது. Bodwell was at the window in a minute. தூக்கி எறிஞ்சு அந்த ஷூவை தூக்கி எறிஞ்சு அடுத்து ஒரு நிமிஷத்தில் பாட்வெல் அந்த ஜன்னலில் வராரு. ஷவுட்டிங், ஃப்ராதிங் அ லிட்டில், ஷேக்கிங் ஹிஸ் ஃபிஸ்ட். கத்திட்டு, யார் ஷூவை தூக்கி எறிஞ்சுது அப்படின்னு சொல்லி கத்திட்டு, ஃபிஸ்ட் அப்படின்னா கை முஷ்டி, அதை முறுக்கிக்கிட்டு அடிக்க வர்ற மாதிரி கத்துறாரு. We shall sell the house and go back to Poria, we could hear Mrs. Bodwell saying. மிஸ்ஸஸ் பாட்வெல் உள்ளேருந்து பேசுகிறது எங்களுக்கு கேட்குது. நாம் இந்த வீட்டை விற்றுட்டு போரியாக்கே போயிடலாம். இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் மதர் காட் த்ரூ டு பாட்வெல்.
எங்கள் அம்மாவுக்கு திருப்பி அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏன்னா அவர் கத்திகிட்டே இருந்தார். அவர் நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாவால் பேச முடிஞ்சது. பர்க்லர்ஸ் ஷீ ஷவுட்டட். திருடங்க அப்படின்னு கத்தினாங்க. பர்க்லர்ஸ் இன் தி ஹவுஸ், வீட்டில் திருடங்க. ஹெர்மன் அண்ட் ஐ hadn't dared to tell her that it was not burglars but ghosts, for she was even more afraid of ghosts than of burglars. நானும் ஹெர்மனும் அது பர்க்லர்ஸ் இல்லைம்மா, ஆவிங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு பயந்துட்டு பேசாமல் நின்றுட்டுருந்தோம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு திருடங்களை விட ஆவி மேலே ரொம்ப பயம் ஜாஸ்தி. Bodwell at first thought that she meant there were burglars in his house. But finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. முதல்ல மிஸ்டர் போட்வெல் என்ன நினச்சாருன்னா, அவங்க வீட்டில் திருடங்க வந்துட்டாங்கன்னு நினச்சார். அப்புறம் கொஞ்சம் அமைதியாகிட்டு அம்மா சொன்னதை நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு, சரி எங்கள் வீட்டில் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய ரூமில் இருந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபோன்லேருந்து போலீஸை கூப்பிட்றாரு. After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. அவர் அந்த ஜன்னலை விட்டு போன அடுத்த நிமிஷம் மறுபடியும் எங்கள் அம்மா இன்னொரு ஷூவை எடுத்து தூக்கி எறியறதுக்கு போனாங்க. ஐ ப்ரிவென்டட் ஹர், அவங்கள தடுத்துட்டேன். ஏன் எரிய போனாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கான தேவை இல்லை, தூக்கி இன்னொரு ஷூவை எடுத்து எரிய வேண்டிய தேவை இல்லை. ஆனால் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நிதானமாக ஒரு நாள் சொன்னாங்க, அந்த ஷூவை தூக்கி கண்ணாடி மேலே எரியும் போது கேட்குற அந்த சத்தம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் எரியறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க எடுத்து எரிய ட்ரை பண்ணும்போதே நான் அவங்கள தடுத்துட்டேன். Thank you for watching. The next video will be part 2 of this lesson. Like, share, comment. Don't forget to subscribe.